வணக்கம். தொடர்ந்து அண்ணாமலை புறக்கணிக்கப்படுறார் பாஜக அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் அண்ணாமலை ஆதரவாளர்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் நேற்று அண்ணாமலை பாண்டிச்சேரியில் வந்து பிரச்சாரம் பண்ணார், தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். மக்களும் மிங்கிலாகி தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். திடீர்னு பியூஷ் கோயல் வந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். அவர் வந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அவரை தவிர்க்கிறதுக்கு தான் வந்து பியூஷ் கோயலை சந்திக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் பாண்டிச்சேரிக்கு போயிருந்தார். பாண்டிச்சேரியில் அவர் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. உடனே பியூஷ் கோயல்கிட்ட அர்ஜென்ட்டாக நீங்கள் சென்னைக்கு வரணும், வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. உடனே ஹெலிகாப்டர் பிடிச்சி வந்துட்டார். வந்து சென்னையில் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பங்குனி உத்திரம், சரி இன்றைக்கி வந்து வேட்பாளர் தேர்வில் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை. பாஜகவில் இருக்கிறவங்க, பாஜகவில் முன்னாள் தலைவர் அப்படிங்கிற முறையில் அவர் சொன்ன எந்த விஷயங்களையுமே வந்து நயினா நாகேந்திரனும் சரி, எல்முருகனும் சரி, எடப்பாடி பழனிசாமியிட தொகுதி பங்கீட்டில் வந்து வேலையே பார்க்கல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் அண்ணாமலை வந்து எதிர்பார்த்தது சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், கிணத்துக்கடவு, இந்த 3 தொகுதியுமே வந்து அவர் கோயம்புத்தூரில் எதிர்பார்த்தார். கிணத்துக்கடவு அவருடைய நண்பர் வசந்தராஜனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சார். அவரும் களத்தில் இறங்கி வேலையும் பார்த்தார். அதே சமயத்தில் வந்து சிங்காநல்லூரோ கவுண்டம்பாளையமோ ஏதோ ஒரு தொகுதி, 2 தொகுதி கோயம்புத்தூரில் ஒதுக்குனா கூட போதும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் சிங்காநல்லூரையும் ஒதுக்கலை, கவுண்டம்பாளையமும் ஒதுக்கலை. இதில் வந்து அண்ணாமலை என்ன செஞ்சார், அவருடைய ஆதரவாளரோட ஆலோசனை பண்ணார். இந்த 2 தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதியை நம்ம வாங்கி நம்ம போட்டி போடுவோம், அதனால் களத்தில் இறங்கி வேலை பாருங்கன்னு சொல்லி 6 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை பார்க்குற இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும், நயினா நாகேந்திரனுக்கும் நல்லா தெரியும், எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அண்ணாமலையே இங்கே வந்து கோயம்புத்தூரில் கொண்டாந்து உள்ளே விடக்கூடாது, அது வேட்டிக்குள்ளே ஓனான விட்ட கதையாகி போகும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, வானதி சீனிவாசனுக்கு மட்டுமே ஒரு தொகுதியை ஒதுக்குறாரு, மீதி யாருக்குமே ஒதுக்கலை. வானதி சீனிவாசனுக்கு ஒதுக்குறாரு. வானதி சீனிவாசன் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதே போல் வந்து எஸ்பி வேலுமணி என்ன சொன்னாலும் கேட்பாங்க. வானதி சீனிவாசனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் செலவு கூட பண்ணுவாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை வந்து நிற்கக்கூடாது, அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுல தான் வந்து அவர் பெரியதாச்சு அப்செட்டு, பயங்கரமான அப்செட்டு அண்ணாமலை. எப்படி ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ தூரம் களத்தில் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர், அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணால் தான் பாஜகவினரே ஓட்டு போடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லும் பிரச்சாரம் பண்ணால் தான் அண்ணாமலைக்குன்னே இருக்கிற வாய்ஸுகள் அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜகவில் வந்து வேட்பாளர் இது வந்து தொகுதி ஒதுக்கீடு வந்து ரொம்ப மோசம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா வேட்பாளர் தேர்வு அப்படின்னு ஒன்று நடந்திருக்குது. அந்த வேட்பாளர் தேர்வை வந்து இப்போ அண்ணாமலை இல்லாமல் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பியூஷ் கோயல் அண்ணாமலை உடனே வர சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாங்க. அண்ணாமலை போட்டி போடுவாரா, போட்டி போடலையா, அண்ணாமலை வந்து போட்டி போடாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா தோக்குற தொகுதியை கொடுத்து அண்ணாமலை திரும்பவும் தோக்க வச்சு அண்ணாமலைக்கு அது ஒரு அசிங்கம் ஏற்படுத்தி இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. அதனால் வந்து அண்ணாமலை போட்டி போடாமல் ஒதுக்கிறது நல்லது. தேர்தல் பிரச்சாரம் பாஜக வேட்பாளர்களுக்கு மட்டுமே பண்ணால் கூட போதும். அதிமுகவுக்கெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, பண்ண வேணாம். எடப்பாடி பழனிசாமியே வந்து பண்ணிக்கிட்டோம், எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காருல ஆட்கள், அவங்க பண்ணிக்கிட்டோம். மற்றபடி வந்து அண்ணாமலை பண்ணாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நேற்று கூட வந்து மயிலாப்பூரில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணார். இது கூட உதயநிதி வந்து ஒரு கிண்டல் அடித்தார். இது வந்து திராவிட கட்சிங்க, திராவிட கட்சி. நான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பிறந்த ஊர் காஞ்சிபுரத்துலேருந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். தலைவர் ஸ்டாலின் வந்து அவர் வந்து திருவாரூர் கலைஞர் பிறந்த ஊர்லேருந்து வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, தேர்தல் பிரச்சாரத்தை துவங்குறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்களா, எதுக்குமே சம்மந்தமே இல்லாமல் மயிலாப்பூர்லேருந்து தொடங்குறாரு. மயிலாப்பூரில் யார் போட்டி போடுறா, பாஜகவுக்கு தொகுதி ஒதுக்கி இருக்கிறாரு. அப்போ வந்து அவர் பாஜகவோட அடிமையாக தானே இருக்கிறாரு, பாஜக சொல்லுபடி தானே கேட்குறாரு, பாஜக கட்டுப்பட்டு தானே நடக்கிறாரு. அவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆட்சியை பாஜக தான் வந்து வழி நடத்தும். அப்போ எதுக்கு வந்து அவரை ஓட்டு போட்டு அவரை வந்து நீங்கள் முதலமைச்சராகணும்னு யோசிக்கிறீங்க, அந்த மாதிரி யோசனையே கொண்டு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று உதயநிதி செம்மையாக அட்டாக் பண்ணி பேசினார். சரி, இங்கிட்டு ஒரு சைடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து பாஜகவோட பி டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து ராம்தாஸ் அதுலோ அவர் மத்திய அமைச்சர் அவர் கூட வந்து நேற்று ஒரு பேட்டியில் வந்து சொல்கிறாரு, என்டிஏ கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும், அப்படி ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா நாங்கள் விஜயோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மத்திய அமைச்சர் ஒருத்தர் பேசுகிறாரு. அப்படின்னா விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு கூட்டிகிட்டு போய் பேச்சுவார்த்தை முடிச்சிட்டாங்களா, விஜய் வந்து பாஜகவோட பி டீமா? ஏன்னா மத்திய அமைச்சர் ஒருத்தர் இப்படியே சொல்கிறாரு. இப்போ பியூஷ் கோயல் கூட வந்தோன்னே நேற்று சென்னைக்கு வந்தோடனே செய்தியாளர்களை சந்திக்கும் போது பேசும்போது கூட அவர் என்ன சொல்கிறாரு,
விஜய் வந்து பெருசாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. 4-5 தொகுதி தான் ஜெயிப்பார். வாக்குகள்லாம் பிரிக்க மாட்டார். பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அவர் கும்பல் வருது அப்படின்னா அவருக்கு கும்பலை பார்த்தோன்னா அவருக்கு உற்சாகமாயிடுறாரு, வேகப்படுறாரு. அந்த வேகம்லாம் வந்து ஓட்டா மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இது வந்து எடப்பாடி பழனிசாமியும் விஜய் வந்து விமர்சனம் பண்ணுறாரு. அதே சமயத்தில் வந்து இங்கிட்டு வந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுமே சொல்கிறாரு, எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிற நீங்கள் ஏன் வந்து ஒரு 2 மாதமாக அவரோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிங்க? கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து கூட்டணிக்குள்ளே வாங்க வாங்கன்னு ஒரு அழுத்தம்லாம் கொடுத்தீங்க. அவர் கேட்டது வந்து பாதிக்கு பாதி 2.5 வருஷம் நான் முதலமைச்சர், நீங்கள் 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி எடுத்துக்கங்க அப்படின்லாம் சொன்னார்ல. கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நீங்கள் தவம் கிடந்தீங்கள, நடத்துனீங்கல்ல. நடத்தி விட்டு இன்னைக்கு வந்து அவர் கூட்டணிக்குள்ளே வரலை அப்படின்னோடனே ஒரு மாதிரி நீங்கள் அவருக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னு பேசுகிறீங்கல்ல. உங்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குது? விஜய்க்கு இருக்குதே இல்லை. அவருக்கு முதல் தேர்தலில் அவருக்கான ஒரு கும்பல் வருது இல்லை. நேற்று குளத்தூரில் எல்லாம் பார்த்தீங்களா, தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது அப்படியே அழுகுதுங்க. இப்போ என்ன என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படியே விஜயை பார்த்தோன்னா அழுகுதுங்க, பெண்கள் எல்லாம் அழுகுதுங்க. என்னடா இது, ஒருவேளை கும்பல் நெரிசலில் அழுகுதுங்களா, இல்லை பின்னாடி அவனது ஊசியை வச்சு பலூனில் குத்துற மாதிரி குத்தி விட்டுறாங்கன்னா என்னன்னே தெரியாமல் அழுகுதுங்க. நேற்று ஆதவ அர்ஜுனா விருகம்பாக்கத்தில் தேர்தல் பிரச்சாரம், பயங்கரமான பிரச்சாரம். திடீர்னு பார்த்தா கண்ணாடி சோடா பாட்டில் உடச்சி வெறும் கண்ணாடியாக தூக்கி அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி அந்த இதை எடுத்து காட்டிக்கிட்டு நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் போராடுவேன், இதுக்கு உண்மையாக திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாப்புல. குற்றச்சாட்டு சொல்கிறது தப்பு கிடையாது. ஆளுந்தரப்பு குற்றச்சாட்டு சொல்கிறத பற்றி தப்பே கிடையாது. ஏன் இதை வந்து தாவேகாக்காரங்களே வச்சு இது மாதிரி ஒரு செட்டப் ஏற்பாடு பண்ணி ஆதவர்ஜுனாவே ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல. இல்லை, அப்படியே இல்லைன்னாலும் எப்படியா இருந்தாலும் வந்து ஆதவர்ஜுனாவாக இருந்தாலும் சரி, தாவேகாவில் யார் பேசினாலும் சரி, திமுகவை தான் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு பார்த்தோம்னா இது வந்து ஏன் எடப்பாடி பழனிசாமி ஆட்களை வச்சு அதிமுக காரங்களை வச்சு இந்த மாதிரி தாவேகா மீட்டிங்கில் பாட்டில் உடச்சி வீசுங்கப்பா அப்படின்னு சொல்லி வீசி வச்சு இதை வந்து தாவேகா வந்து அதை வச்சுன்னா அப்படியே கொண்டு போய் திமுகவுக்கு எதிராக பேசுகிற மாதிரி பேசுகிறதுல என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. அப்படியெல்லாம் செட்டப் பண்ணலாம்ல, அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம்ல. ஆனால் அவங்கவுங்க செட்டப் பண்ணி அப்படி அப்படியே பேசுகிறாங்க. சரி, விஜயோட வந்து நாங்கள் தனிப்பெருமான் இல்லைன்னா விஜயோட கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. விஜயோட ஆதரவு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் பாஜகவோட பி டீம் போல தான் செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி மத்திய அமைச்சர் ஒருத்தர் நேற்று இன்டர்வியூவில் ஒரு சொல்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. சரி, அண்ணாமலை மேட்டருக்கு வருவோம். அண்ணாமலை வந்து இப்போ பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஆனால் வானதி சீனிவாசன் சொன்னது அவர் வந்து பேர் லிஸ்ட்டில் இருந்துச்சு, ஆனால் அவர் வரல, அவர் வேணும்னே பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அண்ணாமலை மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நயினா நாகேந்திரன் என்ன சொன்னார், அவர்கிட்ட நான் கேட்டேன், அவர் வந்து வெளியூரில் இருக்கேன்ட்டார், அதனால் அவரால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னார். ஆனால் 2 பேர் பேச்சிலையும் முரண்பாடுகள் இருக்குது, பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. லிஸ்ட்டில் அண்ணாமலை பேரே இல்லை. அப்புறம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்தோன்னே அவர் வர சொன்னார். ஆனால் அவர் பாண்டிச்சேரிக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பாஜக கொடி கட்டின காரில் போகவே இல்லை. அவர் பாட்டுக்கு நேராக வேறு ஒரு காரில் போனார். ஃப்ளைட்டில் ஹெலிகாப்டரில் ஏறி பாண்டிச்சேரி போயிட்டு பிரச்சாரம் பண்ணிவிட்டு ஹெலிகாப்டரில் ஏறி வந்துட்டு இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நேற்று மயிலாப்பூரில் வந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணார்ல, அவர் பிரச்சாரம் பண்ணும்போது இன்னும் பாஜகவில் வேட்பாளர் யாருன்னே தெரியாத சமயத்தில் மயிலாப்பூரில் வந்து தமிழிசை சவுந்தரராஜனை ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி. எப்படி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மயிலாப்பூர் தொகுதியை ஒதுக்கிட்டாங்களா, உள்ளீடு பண்ணிட்டாங்களா? அவங்க எப்படி தேர்தல் பிரச்சாரம், இன்னும் வேட்பாளரே அறிவிக்கலையே அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, சரி தமிழிசை சவுந்தரராஜன் எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவங்க தொகுதிக்குள்ளே போயிட்டாங்க. அதே போல் வந்து சாத்தூர், நான் வந்து சாத்தூரில் நான் போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. யார்? நயினா நாகேந்திரன். சாத்தூர் தொகுதியில் அவர் போட்டி போடுறாரு அப்படின்னா அவர் மாநில தலைவர், அவருக்கான தொகுதியை வந்து அவர் தேர்ந்தெடுத்துட்டார். எதுக்காக சாத்தூரை தேர்வு பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லையை வந்து அதிமுக இந்த தடவை விட்டு கொடுக்க முடியாது, நீங்கள் அப்படியே பாஜகவுக்கு விட்டு கொடுத்து நயினா நாகேந்திரன் நீங்கள் நின்றாருனாலும் தோற்று போயிடுவார், நாங்கள் தோக்கடிச்சிருவோன்னு சொல்லிட்டு அதிமுக மாவட்ட செயலர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் போதே அவங்க இந்த பிரச்சனையை பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சாத்தூரில் வந்து அவர் போட்டி போடுறாரு, மயிலாப்பூரில் தமிழிசை, கோவையில் வந்து வானதி சீனிவாசன், இப்படின்னு தான் நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம், இன்றைக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து வேட்பாளர் தேர்வில் வந்து அண்ணாமலை ஆதரவாளர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக வேட்பாளர் தேர்வுலேயே அண்ணாமலை வந்து புறக்கணிக்கப்படக்கூடாது, அண்ணாமலை ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து பாஜக மேலிடம் உறுதியாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா
அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஜகவுக்கு பெருசாக வெற்றி கிடைக்காது. நோட்டா கீழே தான் ஓட்டு வாங்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமி சந்தோஷம்தான். அண்ணாமலை எல்லா விதத்துலையும் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடிக்கு சாதகமாக சில பாஜகவில் முட்டு கொடுக்குறாங்க. அண்ணாமலை பிரச்சாரம் இல்லாமல் பாஜக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை இந்த தேர்தலில் வந்து போட்டி போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ அவங்களே சீட்டு கொடுத்து அவங்க தோக்கடிக்கிறதுக்கு வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.